ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். என்னென்னு சொன்னா நான் இன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு, அதுக்கு ரிப்ளை பண்ண தான் வந்தேன். அது என்னன்னு சொன்னா "ப்ரோ, நான் கருப்பா இருக்கிறேன். எனக்கு வெள்ளையாக முடியுமான்னு?" சொல்லி. இந்த கேள்வி கொஞ்சம் இம்பாசிபிளா இருக்குது. கருப்புன்னு சொல்றதுக்கு நான்டா இதுவரைக்கும் யாரையும் ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், உலகத்தில இருக்கலாம், யாரும் கருப்பான ரொம்ப கருப்புன்னு சொல்லி இதுவரைக்கும் யாரும் நான் காணல. ஆனா, பொது நிறம் தான். நாம எல்லாரும் பொது நிறமா தான் இருப்போம். பட் மிச்சம் பேர் நெனச்சுக்கிறாங்க, நான் கருப்பு, கருப்புன்னு சொல்லி. அப்படி யாரும் கருப்பு இல்ல இந்த உலகத்தில. நான்டா கருப்பானவங்க இதுவரைக்கும் யாரும் இல்ல. ஆல்ரெடி ஆனா பொது நிறமா இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஆனா மிச்சம் பேர் ஒயிட்னிங் கிரீம் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ? என்னால வெள்ளை ஆகுறதுக்குன்னு மிச்சம் பேர் கேட்குறாங்க. ஓகே. அதுன்னு சொன்னா நமக்கு ஒயிட்னிங்ன்னு சொல்றது நிரந்தரம் இல்ல. ஓகேவா? அப்ப நமக்கு இந்த கிடைச்சிருக்கிற இந்த அழகு இருக்கு தானே, இது இயற்கையானது. ஸோ இயற்கைய உங்களாலயா இருக்கலாம், என்னால இருக்கலாம், யாராலயும் சேஞ்ச் பண்ண இயலாது. அதுதான் உண்ம. அது இந்த உலகத்தில உண்ம அதுதான். சரியா? மத்தபடி கெமிக்கல் கிரீம் யூஸ் பண்ணிக்கிட்டு, ப்ளீச்சிங் கிரீம் யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்படி மிச்சம் பேர் வெள்ளையாகுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். அந்த எஃபெக்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுகளால கண்டிப்பா கருப்பா இருக்கிறவங்க வெள்ளை ஆகுவாங்க. ஆனா, அதெல்லாம் நிரந்தரம் இல்ல. கொஞ்சம் காலம் தான். ஐ திங்க் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படி அந்த மாரி டைம் பீரியட் தான் இருக்கும். பட் சில பேருக்கு அப்படியே எஃபெக்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ரொம்ப காலம் போகும்போது சைட் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்? அதில பவர் குறையும். அந்த மாரி. அதனால ஒயிட்னிங்ன்னு சொல்றது நான் திரும்பவும் சொல்றேன் ஒன்ஸ் அகெயின். ஒயிட்னிங்ன்னு சொல்றது நிரந்தரம் இல்ல. இதுதான் உண்ம. ஓகேவா? பட் நம்மளோட இருக்கிற கலர விட கொஞ்சம் பிரைட் ஆக முடியும். பிரைட்ன்னு சொல்றது நமக்கு வெள்ளையா நம்ம பொறக்கும்போது வெள்ளையா தான் இருப்போம் எல்லாரும். சரியா? நம்ம வெயில்ல போயிட்டு, தூசு பட்டு, அப்படி அந்த மாரி கருப்பா மிச்சம் பேருக்கு கருப்பாகுவாங்க. பட் கருப்பாக மாட்டாங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகும். டிஸ்கலரேஷன் ஆகும் ஸ்கின். ஓகேவா? அப்படி ஆகி தான் நமக்கு அத க்ளோ அப் பண்ண முடியும். பொலிவாக்க முடியும். ஓகேவா? அதான் சொல்றேன். ஒயிட்னிங் நிரந்தரம் இல்ல. பட் பிரைட்னஸ் பொலிவுன்னு சொல்றது நிரந்தரமா இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் நான் சொல்ற நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் சொன்ன பதில் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம யாரும் கருப்பு இல்ல. இது புரிஞ்சுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம எல்லாரும் பொது நிறம் தான். ஓகேவா? இன்க்ளூடிங் மீ. நானும் தான். ஸோ தேங்க் யூ ஸோ மச். நான் இது சொல்லத்தான் மெயினா யூடியூப்ல வீடியோ ஒண்ணு போட்டேன். இன்னும் வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துட்டு வருவேன். கண்டிப்பா என்னுடைய யூடியூப் சேனல் அஷ்ஃபா காஸ்மெட்டிக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். குட் லக்.